ஓம் சரவண பவ. இன்று மிக மிக அற்புதமான குரு சஷ்டி நாள். அதாவது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர சஷ்டி. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். அதனால தான் நம்ம அவரை கலியுக கடவுள்னே சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருந்துட்டு தாங்க இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியில் சொல்லவே முடியாத பல பிரச்சனையால் அவங்க மனசுக்குள்ளே அதை போட்டு உழப்பி அதிகப்படியான மன உளைச்சல், மனசு கஷ்டங்கள், மனவேதனைகள், மனக்குழப்பங்கள் அப்படியே போய் என்ன ஆகுதுன்னா அவங்க மன நோயாளியாகவே ஆயிடுறாங்க. அப்படி உங்களுக்கு மனம் பற்றிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இன்றைக்கி மாலையில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள். அப்படி என்ன தீபம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாலையில் நீங்கள் சுவாமி ரூமில் ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு, அதில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் கற்பூராதி தைலம்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் விடுங்க. இவ்வளோதாங்க ஒரு அகல் விளக்கு. அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கிறோம், ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் கற்பூராதி தைலம் 2-3 ட்ராப். இதை மட்டும் செஞ்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றி பாருங்களேன். அப்படி இந்த உங்கள் வீட்டில் அந்த தீபத்தை ஏற்ற உங்களுடைய மனம் பற்றின எல்லா பிரச்சனையாக இருக்கட்டுமே அதை அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே கரைஞ்சி போகிறத நீங்களே பார்ப்பீங்க. அது மாதிரி தீபம் ஏற்றும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் பால சுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர ஸ்வாகா. இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி நம்ம வீட்டில் சொல்ல பூஜை அறையின் இல்லைங்க, நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கட்டும், வீட்டில் கிச்சனாக இருக்கலாம், இல்லை ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கு அந்த முருகப்பெருமான ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாலாம் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்களே உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்களேன், நிச்சயம் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவை யாருக்காச்சும் ஒரு ஆள் பயனுள்ள ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். நன்றி.